الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى عيلا لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم எல்லா புகழும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய நன்மக்கள் யாவரின் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் நிகழ்த்துமாக. அன்பார்ந்தவர்களே, நாம் இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய வாக்கியம் என்பது எவ்வளவு பெரிய விஷயம் என்று நாம் அறியாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்தில ஒவ்வொரு நபிமார்களும் இறக்க வேண்டும் என்பதாக ஆசைப்பட்டிருக்கிறார்கள். நபிமார்களே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்தில் நான் ஒரு மனிதனாக பிறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய பாக்கியமாக இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதுபோல நம்மிடம் இந்த மார்க்கத்தை கொண்டு வந்தது வேண்டுமானால் நபியாக இருக்கலாம், ஆனால் நமக்கு இந்த மார்க்கத்தை தந்தது அல்லாஹு தஆலா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மார்க்கம் பிற மதத்தை போலவோ மார்க்கத்தை போலவோ மனிதரால் உருவாக்கப்பட்டதல்ல. இது அல்லாஹ்வே நமக்காக கொடுத்த ஒரு மார்க்கம் என்பதை நாம் முதலில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா திருமறையாம் குர்ஆனில் கூறுவான், لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. இறை நம்பிக்கை கொண்டோரே, நிச்சயமாக உங்களில் இருந்தே நாம் ஒரு தூதரை தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். அவர்கள் நீங்கள் படும் துன்பங்களை கண்டு அது அவர்களுக்கு பாரமாக இருக்கும். நீங்கள் படக்கூடிய துன்பம் அவர்களுக்கு பாரமாக இருக்கும். மேலும் அவர்கள் இறை நம்பிக்கையாளர்களிடம் மிகுந்த பரிவுடன் இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா தௌபா சூராவில் 9வது அத்தியாயத்தில் 128வது வசனமாக கூறியிருக்கிறார். ஆக இந்த வசனத்தின் மூலம் நாம் பல விஷயங்களை புரிந்து கொள்ளலாம். நபியினுடைய இரக்க குணத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். மேலும் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், நாம் நபியை உமது இனத்திலிருந்தே மனித இனத்திலிருந்தே ஒரு மனிதரை நாம் தேர்ந்தெடுத்து நபியாக வைத்துள்ளோம் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். நபி என்பவர் மலக்கை போல அல்லாஹ்வால் ஒளியால் படைக்கப்பட்டவரும் அல்ல. நாம் எப்படி இருக்கிறோமோ அதே போலத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இருந்திருக்கிறார்கள் என்பதை இந்த குர்ஆனின் வசனத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். மேலும் இந்த குர்ஆன் வசனத்தின் மூலம் நமக்கு தெரிய வருவது என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கருணையாளராக இருந்திருக்கிறார்கள். இறை நம்பிக்கையாளர்கள் மீது பாசம் உள்ளவராக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒரு முறை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கனவில் 2 மலக்குமார்கள் வந்தார்கள். தலைமாட்டில் ஒரு மலக்கும் கால் மாட்டில் ஒரு மலக்கும் அமர்ந்திருந்தார்கள். அப்பொழுது கால் மாட்டில் அமர்ந்திருந்த ஒரு மலக்கு மற்றொரு மலக்கிடம், தலைமாட்டில் அமர்ந்திருந்த மலக்கிடம் கேட்கிறார்கள், இந்த நபியும் அவர்களுடைய சமுதாயத்தை பற்றியும் அதற்காக ஒரு உவமை கூறுங்களேன் என்று சொல்லும் பொழுது அந்த மலக்கு சொன்னாங்களாம், இந்த நபிக்கும் அவருடைய சமுதாயத்துக்கும் உரிய உவமை என்னவென்றால் ஒரு பயணத்தை போன்றதுதான் என்பதாக கூறுகிறார்கள். அது சொல்றாங்க, அது ஒரு பயண கூட்டம் பாலைவனத்தின் ஆரம்ப பகுதியை அடைந்து அதிலிருந்து சிறிது தூரம் சென்று பாதி பாலைவனத்தை அடைந்த பிறகு திரும்ப ஊருக்கும் செல்லக்கூடிய அளவுக்கு உணவும் இல்லாமல் தண்ணீரும் இல்லாமல் மீதி இருக்கக்கூடிய தூரத்தை அடையவும் முடியாமல் அதற்கான உணவும் தண்ணீரும் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த நிலையில் அவர்கள் இப்படி இருக்கக்கூடிய அந்த நிலையில் அப்போது அழகான பருத்தி ஆடை அணிந்த ஒரு மனிதர் அவர்களிடம் வருவார்கள். வந்து, நான் உங்களுக்கு சோலை வனத்தையும்
தண்ணீர் புகுத்துறதுக்காக அழகான தண்ணீருக்கான நீராதாரத்தையும் நான் உங்களுக்கு காமிக்கின்றேன். அப்படி நான் காமித்தால் நீங்கள் என்னை பின்தொடர்ந்து வருவீர்களா என்பதாக அந்த மனிதர் கேட்கிறார்கள். கேட்கவும் அந்த பயண கூட்டமும் அந்த மனிதருக்கு ஆம், நாங்கள் வருகிறோம், நாங்கள் உங்களை பின்பற்றி வருகிறோம் என்பதாக பதிலளிக்கிறார்கள். உடனே அந்த மனிதரும் அந்த பயண கூட்டத்தை அந்த சோலைவனத்திற்கும் தண்ணீர் அருந்துவதற்கான உள்ள நீராதாரத்திற்கும் கூட்டு செல்கிறார்கள். அந்த மனிதர் அந்த கூட்டத்தை கூப்பிட்டு சென்றவுடன் அந்த இடத்தை பார்த்தவுடன் அந்த பயண கூட்டம், பசியால் இருந்த அந்த பயண கூட்டம் அல்ல அல்ல சாப்பிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். பசி தீர தீர சாப்பிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். தண்ணீர் தாகம் எடுப்பது நிற்கும் வரை தண்ணீர் அருந்து கொண்டே இருக்கிறார்கள். இப்படி அழுந்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த மனிதர் மீண்டும் கேட்கிறாராம், நான் உங்களை அந்த நிலையில் பார்க்கும் பொழுது, அதாவது உணவு இல்லாமல் அருந்த தண்ணீர் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த நிலையில் பார்த்தேனே, அப்பொழுது நான் உங்களிடம் ஒண்ணு சொன்னேன்ல, தண்ணீரும் சோலைவனத்தையும் நான் உங்களை கண்ணில் காமிச்சா நீங்க என்ன பின்பற்றுவீங்கன்னு கேட்டேன்ல, ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கும் பொழுது, ஆம் நாங்கள் சொன்னோம், உங்களை பின்பற்றி வரோம் நாங்க சொன்னோம் அப்படின்னு சொல்லும் போது இந்த மனிதர் திருப்பி சொல்லுவாங்களா, இது போன்ற பல சோலைவனங்கள் இந்த இடத்தை தாண்டி இருக்கு, பல தண்ணீருக்கான நீராதாரம் இந்த இடத்தை தாண்டி நிறைய இருக்கு, நீங்க என்ன பின்தொடர்ந்து வாங்க, நான் உங்களுக்கு நிறைய இதே மாதிரி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பயண கூட்டம் இரண்டாக பிளக்கிறது. அந்த பயண கூட்டத்தின் முதல் கூட்டம் சொல்லுமா, ஆம் இவங்க சொல்றது சரிதான், நம்ம இந்த மனிதரை பின்பற்றியே போய் பல சோலைவனங்களுக்கும் நீராதாரத்தையும் நாம் பார்த்து நம்முடைய பசியை தீர்த்துக் கொள்வோம் என்பதாக சொல்கிறார்கள். இரண்டாவது உள்ள கூட்டம் சொல்லுதான், நாங்க இப்ப பெற்றதே எங்களுக்கு போதும், நாங்க இப்ப சாப்பிட்ட உணவே எங்களுக்கு போதும், தண்ணீரே இந்த தண்ணீரே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இப்னு அப்பாஸ் அறிந்த ஹதீஸ். இந்த ஹதீஸின் மூலம் நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையும் இந்த கனவை போலதான் இருக்கிறது. நபி அவர்கள் பெரும் குழப்பத்தில் இருந்த நம்முடைய சமுதாயத்தை நேர்வழிப்படுத்தி, அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனத்தின் மூலமாக நம்மை நேர்வழிப்படுத்தி இன்றைக்கு நல்ல மனிதர்களாக முஸ்லிம்களாக நபி அவர்கள் ஆக்கி வைத்திருக்கிறார்கள். ஆனால் இன்று இருக்கக்கூடிய கால சூழலில் பல பேர் இன்று நாங்கள் கற்றுக்கொண்டதே போதும், இதுதான் மார்க்கம் என்று அரைகுறையாக கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் அரைகுறையாக நபி நமக்கு கற்றுத்தந்த வழியில் முழுமையாக செல்லாமல், முழுமையாக இருக்காமல் பாதியில் நின்றமையானால் அது நமக்கான குழப்பத்திற்கான ஆரம்பம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த இஸ்லாத்தில் பல பிரிவுகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது, பல குழப்பங்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்பானவர்களே, நாம் நம்முடைய நபி காட்டிய கொள்கையில், நம்முடைய நபி சொல்லித்தந்த வழியில் உறுதியாக இருக்க வேண்டும். எனவே இந்த கனவு நம்முடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் ஒத்து போகிறது என்பதை நீங்களும் இன்ஷா அல்லாஹ் சிந்திக்க வேண்டும். மேலும் அன்பானவர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் ரபியுல் அவ்வல் மாதம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணிற்கு வந்த மாதம், அவர்கள் பிறந்த மாதமாக இந்த ரபியுல் அவ்வல் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த மாதத்தில் நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் கூற வேண்டும். ஏனென்றால் நபி அவர்கள் ஸலவாத் நம்ம அவங்க மேல சொன்னோம்னா பதில் சலாம் சொல்றாங்க அப்படின்னு நம்ம நிறைய உலமாக்கள் சொல்ல கேட்டிருப்போம், ஹதீஸ்கள்ல படிச்சிருப்போம். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த மாதத்தில் நாம் அதிகமாக நபியின் மீது ஸலவாத் சொல்லக்கூடிய முஃமின்களாக, உண்மை முஸ்லிம்களாக அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கல் புரிவானாக. இது போன்ற ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் அனைவரையும் சந்தித்து அழகான உரையை ஆற்றக்கூடிய பாக்கியத்தை வல்ல நாயின் அல்லாஹ் உங்களுக்கு பேசக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தந்தல் புரிவானாக. இல்லை என்றால் நாளின் மறுமையில் எனது ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சுருக்கத்தில் நபிமார்களோடு சுகதாக்களோடு ஒன்றிணைந்து பேசக்கூடிய பாக்கியத்தை வல்ல நாயின் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக என்ற துஆவுடன் விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.